கரையோரம் படத்தின் கிளைமாக்ஸில் சிம்ரனை அடிப்பது போன்ற சண்டை காட்சியில் மிகவும் தயங்கியதாக இனியா தெரிவித்துள்ளார். சிம்ரன், இனியா, நிகிஷா ஆகியோர் நடிப்பில் உருவாகியிருக்கும் படம் கரையோரம். இப்படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பு சமீபத்தில் நடைபெற்றது. இதில் இனியா, நிகிஷா, படத்தின் இயக்குனர் ஜே.கே.எஸ். உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். படம் குறித்து இயக்குனர் ஜே.கே.எஸ். கூறுகையில், கரையோரம் படம் பேய் படம் என்று கூறி வருகின்றனர். ஆனால் இது பேய் படம் அல்ல. இது ஒரு கிரைம் மற்றும் த்ரில்லர் படம். படத்தில் 10 நிமிடத்திற்கு ஒரு முறை த்ரில்லர் இருக்கும். இந்த கரையோரம் சிம்ரன் அவர்களுக்கு நிச்சயம் மிகப்பெரிய திருப்புமுனை திரைப்படமாக அமையும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. தமிழ், தெலுங்கு, கன்னடம் என 3 மொழிகளில் இப்படம் வெளியாக இருக்கின்றது. வருகின்ற 27ஆம் தேதி படத்தை வெளியிட திட்டமிட்டுள்ளோம் என்றார். இனியா படம் பற்றி கூறுகையில், இந்த படத்தில் வித்தியாசமான தோற்றத்தில் நடித்துள்ளேன். கிளைமாக்ஸில் என்னுடைய கதாபாத்திரம் திருப்பு முனையாக இருக்கும். சீனியர் நடிகர் சிம்ரனுடன் நடித்தது சிறந்த அனுபவமாக உள்ளது. கிளைமாக்ஸில் எனக்கும் சிம்ரனுக்கும் சண்டை காட்சி உள்ளது. இதில் சண்டை காட்சியில் சிம்ரனை அடிக்க மிகவும் தயங்கினேன். ஆனால் சிம்ரன் என் தயக்கத்தை போக்கி நடிக்க வைத்தார் என்று கூறியுள்ளார் இனியா.